இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தேர்தலில் போட்டியிடுவதற்காக இந்த இயக்கம் தொடங்கவில்லை. நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கிறோம். கழகத்துடைய சட்ட விதியை மீட்டெடுப்பதற்காக சட்ட போராட்டம் நீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தினார். சட்டசபை தேர்தலில் போட்டியிடுவது குறித்தும் அதிமுகவில் மீண்டும் இணைவது குறித்தும் ஆதரவாளர்களிடம் அவர் கருத்து கேட்டறிந்தார். அதைத் தொடர்ந்து பேட்டியளித்த ஓபிஎஸ், அதிமுகவில் மீண்டும் இணைய நான் ரெடி, எடப்பாடி ரெடியா என கேட்டார். அதிமுகவில் இணைய டிடிவி தினகரன் உதவ வேண்டும் என்றார். எடப்பாடி பழனிசாமியை அருமை அண்ணன் என அன்போடு குறிப்பிட்டார். தேர்தலில் தனி கட்சி துவங்குவதோ இல்லை என்றும், தேர்தலில் போட்டியிடுகின்ற முடிவினை இன்னும் நாங்கள் எடுக்கவில்லை என்பதும், அனைத்திந்திய பிரிந்து கிடக்கின்ற அனைத்திந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துடைய சக்திகள் யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உருவாக்கினார்களோ அந்த சூழ்நிலையை மீண்டும் உருவாக்க வேண்டும் என்பதனுடைய சட்ட போராட்டம் தான் எங்களுடைய போராட்டம் என்பதனையும் நான் முதலில் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். திரு டிடிவி தினகரன் அவர்கள் நினைத்தால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி கையில் யார் கையில் இருக்கு? அவர் கையில் இருக்கு. நாங்க இணைய வேண்டும் சொல்லியிருக்கோம். அதுல இருந்து மாறுபட மாட்டார். யார் இணைய வேண்டும் என்ற கோரிக்கையை டிடிவி மாறுபட மாட்டார். அவரும் அந்த கருத்தை அங்கே வலியுறுத்த வேண்டும். நானே இணையம் தான் சொல்றேன், அவரை இணையம் சொன்னா இணைஞ்சிடலாம்ல. அந்த வேலையை செய்தால் ஆட்டோமேட்டிக்காக அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற மாபெரும் வெற்றி அடையும். தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து இதுவரைக்கும் யார் உங்கள்கிட்ட வந்து சேர்றதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க? அதெல்லாம் ரகசியம், பரம ரகசியம். சார், இதுவரைக்கும் எந்த முடிவும் எடுக்க மாட்டேங்க. உங்க ஆதரவாளர்கள் நிறைய வந்து திமுகவுக்கு எல்லாமே போயிருக்காங்க சார். வைத்தியலிங்கம் போன்றவர்கள் போயிருக்காங்க இல்லையா? இந்த இரண்டாவது தர்ம யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதே திரு மனோஜ் பாண்டியன் அவர்களும் திரு வைத்தியலிங்கம் அவர்களால் தான் என்பதை தெரிவித்துள்ளது. நாங்கள் இந்த கூட்டணி இந்த எலெக்ஷன்ல வந்து தாவகவுடனோ இல்ல திமுகவுடன் இணைய புரியுங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய அதான் நான் ஏற்கனவே ஆரம்பத்திலே உங்களுக்கு சொல்லிட்டேன். பேசினங்களும் வதந்திகளும் செய்தித்துறையிலிருந்தும் தொலைக்காட்சி துறையிலிருந்து பரப்பிக் கொண்டிருக்கிறீர்கள். அதை நிறுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கேன். பணிவான வேண்டும் பார்த்து இப்ப அதை பார்த்தா உங்களுக்கு பாவமா தெரியலையா? அந்த மாதிரி பொய் செய்திகளை வெளியிட்டு கூட இருக்கீங்க. இப்ப அண்ணன் எந்திரிச்சு ஏதோ கொஞ்சம் சத்தம் போட்டு பேசினார். பொறுமையா இருங்கப்பா. அதை வந்து இங்க குழப்பம் ஏற்படும் ஒரு பத்திரிகை ஒரு தொலைக்காட்சியில் போட்டு எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்க. முன்னாடி வந்து டிடிவி என்ன செஞ்சாருன்னா அதிமுகவுல ஸ்லீப்பர் செல் இருக்குன்னு சொன்னாரு. ஆனா இப்ப அவர்கிட்ட கேட்கிற போது ஸ்லீப்பர் செல் எல்லாம் லைன் செல் ஆயிடுச்சு. நாங்க அண்ணன் தம்பிய சண்டை போட்டாலும் எதுக்கு சேர்றோம் ஒன்னு சொல்லிருக்காருல்ல, நான் ரெடி. திரு டிடிவி தினகரன் அவர்களும் அவருடைய அருமை திரு எடப்பாடி பழனிசாமி ரெடியா கேட்டு